பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன மல்லி, இவ்வளோ பெரிய மூட்டைய தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்க? நான் வேணும்னா உதவி பண்ணவா? பரவாயில்ல மருதாணி, நானே எடுத்துக்கிறேன். அட, இதுல என்ன இருக்கு? கொடு, நான் ஒரு கை பிடிச்சுக்கிறேன். ஆமா, என்ன இருக்கு இதுல? நான் இறால் பண்ண வச்சிருக்கேன்ல, அதுக்கு தான் இந்த தீவனத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ, இறால் பண்ண வேற போட்டிருக்கியா? எப்ப ஆரம்பிச்ச? சொல்லவே இல்ல. 1 வருஷம் ஆக போகுது மருதாணி. நானும் 3 வருஷம் முன்னாடி இறால் பண்ண போட்டு இருந்தேன். அப்படியா? இப்போ என்னாச்சு? ஆரம்பத்துல நல்லா தான் இருந்துச்சு. போக போக இறால் குஞ்செல்லாம் சரியான தரத்துல கிடைக்கல, விலையும் கட்டுப்படி ஆகல. அதான் நிறுத்திட்டேன். ஓ அப்படியா? ஆனா எனக்கு அந்த பிரச்சனையே இல்லையே. பிரச்சனையே இல்லையா? அப்படின்னா உன்கிட்ட நிறைய பணம் இருக்கும் போலயே. நிறையவா? அதெல்லாம் இல்ல. என்கிட்ட அளவான பணமும் அளவில்லாத மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கு. அப்புறம் எப்படி இதையெல்லாம் சமாளிக்கிற? அதுவா மருதாணி, இறால் குஞ்சுகளை வெளியில வாங்கினா தானே செலவாகும். அதனால நானே என் பண்ணையில இறால் குஞ்சுகளை வளர்க்குறேன். ஓஹோ மல்லி, உனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியுமா? பெரிய விஞ்ஞானி போல பேசுறியே. மருதாணி, தெரியாத விஷயத்த தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணி அதை செயல்படுத்தி பார்த்தா எல்லாருமே விஞ்ஞானிதான். அடேங்கப்பா, உனக்குள்ள இவ்வளவு மாற்றமா? ஆச்சரியமா தான் இருக்கு. சரி மல்லி, எனக்கும் அந்த விவரத்தை சொன்னா நானும் என்னோட இறால் பண்ணைய மறுபடியும் ஆரம்பிப்பல்ல. சொல்லிட்டா போச்சு. ஆனா இதை நானே சொல்றதை விட பண்ணை முறையில் இறால் குஞ்சு வளர்ப்பு மேலாண்மை பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி முனைவர் எம் குமரன் அவங்க சொல்வாங்க. அதை கேளு. இந்த இறால் வளர்ப்பு நம்முடைய நாட்டினுடைய மீன் சந்தைப்படுத்துதலில் கிட்டத்தட்ட 70% வருவாய் இறால் வளர்ப்பிலிருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. அப்படி இருந்தும் கூட இறால் வளர்ப்பிலும் அபாயங்கள், நோய் தாக்குதல், சரியான சந்தை விலை கிடைக்காமை மற்றும் காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆகிய அபாயங்கள் இறால் வளர்ப்பிலும் உள்ளன. இதன் காரணமாக இறால் விவசாயிகளுக்கு உற்பத்தி பாதிக்கப்படுவதுடன் அவர்களினுடைய லாபமும் பாதிக்கப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகளை களைவதற்கு ஒரு உத்தியாக பண்ணை அளவில் இறால் குஞ்சுகள் வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு முறையை நமது மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் தொகுத்துள்ளது. பண்ணை அளவில் நாற்றங்கால் வளர்ப்பு என்பது நம்ம பண்ணை குளங்களில் இறால்களை இருப்பு செய்வதற்கு முன்பாக இப்பொழுது சாதாரணமாக இறால் விவசாயிகள் இறால் பொறிப்பகங்களிலிருந்து குஞ்சுகளை பெற்று இறால் குளங்களில் விட்டு வளர்க்கின்றனர். இறால் நாற்றங்கால் முறை என்பது இறால் வளர்ப்புக்கு தேவையான தரமான குஞ்சுகளை நோய் நொடியற்ற மற்றும் ஏனைய எந்தவிதமான ஒரு குறைபாடும் இல்லாத இறால் குஞ்சுகளை தருவதற்காக இறால் நாற்றங்கால்களை பண்ணை அளவிலேயே நாம் வளர்க்கலாம். இது போக இறால்களுடைய சந்தை ஏற்றாற் போல நம்முடைய இறால் வளர்ப்பையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய இறால்களுக்கு ஒரு நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் சந்தைகள் பெரும்பாலும் நம்முடைய உற்பத்தியின் அளவை வைத்து தான் சந்தை விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இறால்கள் அதிக அளவு நீங்கள் சந்தைக்கு வரும் பொழுது அதனுடைய விலை குறைகிறது. இறால்கள் வரத்து குறைவாக இருக்கும் பொழுது விலை அதிகமாக கிடைக்கிறது. ஆகவே சந்தையை பண்பற்றி நம்ம இப்போ சொல்லுவோம் மார்க்கெட் லெட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சந்தை எப்படி இருக்கிறது, எந்த சமயத்தில் நம் இறால்களை சந்தைப்படுத்தினால் அதிக விலை நமக்கு கிடைக்கும் என்பதையும் தரமான குஞ்சுகளை பெற்று நோய் நொடி இல்லாமல் செய்வதற்கும் இந்த இறால் நாற்றங்கால் என்பது ஒரு முக்கியமான உத்தியாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நாற்றங்காலை பொறுத்தவரை இறால் வளர்ப்பில் நாற்றங்கால் என்பது இறால் குளங்களில் இருந்து தனியாக இறால் பண்ணையிலேயே சிறு குளங்களிலோ அல்லது HDPE பாலித்தீன் விரிப்புகளை குளங்களில் விரிப்பை பயன்படுத்தியோ அல்லது
HDPE தொட்டிகளில் நாற்றங்கால்களை அந்த இறால் குஞ்சு பொரிப்பு அமைப்புகளை நாம் செயல்படுத்தலாம். பொதுவாக இந்த HDPE விரிப்புகளை பயன்படுத்துவதனுடைய சிறப்பு என்னவென்றால், நாம் மண் குளங்களை பயன்படுத்தும் பொழுது இந்த ஒரு வளர்ப்பு முடிந்தவுடன் அடுத்த வளர்ப்புக்கு குளங்களை தயார் செய்வதற்கு நாம் கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த குளங்களை உலரவிட வேண்டும். ஆனால் இதே HDPE விரிப்புகளை பயன்படுத்தி செய்யும் பொழுது விரைவாக 4 நாட்களில் குளங்களை சுத்தம் செய்து கிருமி நாசினி யூஸ் பண்ணி சுத்தம் செய்து மீண்டும் அடுத்த வளர்ப்புக்கு நாம் தயார் செய்துவிட முடியும். அதனால் விவசாயிகள் தங்களுடைய தேவைக்கேற்ப தங்களுடைய பண்ணை கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்ப மண் குளங்களையோ HDPE விரிப்புகளையோ பயன்படுத்தி குஞ்சு வளர்ப்பு செய்யலாம். குஞ்சு வளர்ப்பு செய்வதற்கு சாதாரணமாக எப்படி நம்ம இறால் வளர்ப்பு குளங்களில் தயார் செய்கிறோமோ அதே போல் தயார் செய்து நீரேற்றி அதற்கு நம்ம கிருமி நாசினி செய்து கிருமி நீக்கம் செய்து மீண்டும் நம்ம ஆர்கானிக் சொல்யூஷன்ஸ் மாதிரி அதை பயன்படுத்தி பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தாவர மிதவைகளை உண்டு பண்ணி நாம் எப்பொழுதும் போல் நம்ம இறால் குஞ்சுகளை நாம் இருப்பு செய்யலாம். இறால் குஞ்சுகளை தேர்ந்தெடுப்பதும் முக்கியமான ஒரு விஷயம். இறால் குஞ்சுகளை எல்லா வகையான சோதனைகளுக்கும் உட்படுத்தி பொரிப்பகங்களில் இறால் குஞ்சுகளை தரமான இறால் குஞ்சுகளை எல்லா வகையான சோதனைகளையும் உட்படுத்தி நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட குஞ்சுகளை நாற்றங்காட்களில் மண்குளமாக இருந்தால் ஒரு கன அடிக்கு ஒரு கன மீட்டருக்கு 400 to 500 PL குஞ்சு வரையிலும், இதே HDPE விரிப்பு பயன்படுத்தப்பட்ட குளங்களில் 2000 to 2500 PL குஞ்சுகள் ஒரு கன மீட்டருக்கும், HDPE தொட்டிகளில் கிட்டத்தட்ட 3000 to 4000 PL கன மீட்டருக்கு என்ற அளவிலும் விவசாயிகள் இருப்பு செய்து வளர்த்து வருகிறார்கள். இவ்வாறு இருப்பு செய்யப்பட்ட குஞ்சுகள் அடிப்படையில் தீவனமாக 1,00,000 குஞ்சுகளுக்கு 1 கிலோ என்ற அடிப்படையில் தீவனமிட்டு, பிறகு ஒரு வாரம் முதல் 10 நாட்களுக்கு பிறகு இறாலினுடைய எடையில் 10% என்ற அளவிற்கு தீவனம் கொடுத்து நாம் வளர்க்கலாம். ஒரு நாளைய தீவனத்தை 3 அல்லது 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை, அதாவது 6 முதல் 8 வரை ஒரு நாளினுடைய தீவனத்தை பிரித்து குஞ்சுகளுக்கு வழங்க வேண்டும். அதற்போக நீர் மேலாண்மை, இறால் குஞ்சு வளர்ப்பு குளங்களில் நீர் மேலாண்மை, நீரின் தரம் கெடாதவாறு நீர் மேலாண்மை செய்வது மிக மிக அவசியம். இந்த இறால் குஞ்சு வளர்ப்பை பொறுத்தளவில் மண் குளங்களில் செய்யவர்கள் அடியில் உள்ள கழிவுகளை நம்ம ஸ்லெட்ஜ் பம்ப் மூலமாக வெளியேற்றிவிட்டு நீர் சேர்த்தல் முக்கியம். அதே போல் HDPE விரிப்புகளை பயன்படுத்தி செய்கிறவங்க நீர் பரிமாற்றம் கிட்டத்தட்ட 30 to 40% வரைக்கும் நீர் பரிமாற்றம் தினமும் அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பரிமாற்றம் செய்வது அவசியம். அதே போல் குஞ்சுகளை ஏதேனும் நோய் கிருமிகள் தாக்கி உள்ளனவா, குஞ்சுகள் எவ்வாறு இருக்கின்றன, எவ்வாறு அதனுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன என்பதையும் நம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பொதுவாக இந்த நாற்றங்காலினுடைய அளவு என்பது 1 ஹெக்டேர் வளர்ப்பு குளத்தில் குஞ்சுகளை விடுவதற்கு 1 டன் அல்லது 1 டன் HDPE அளவுள்ள தொட்டி அல்லது 25 சென்டுகள் குளம் என்ற அளவில் நர்சரி நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நர்சரி குஞ்சுகளினுடைய வளர்ச்சி என்பது ஒரு நாளைக்கு 0.02 கிராம் என்ற அளவில் இருக்குமாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அளவிற்கு வளர்ச்சியும், அதே போல தீவன மாற்ற விகிதம், தீவனத்திற்கேற்ப வளர்ச்சியும் இல்லாத பொழுது அந்த குஞ்சுகளை நாம் பரிசோதித்து அந்த நாற்றங்கால் என்ற அளவிலேயே நாம் குஞ்சுகளை நாம் தவிர்த்து விடலாம். இதன் மூலம் நோய்க்கிருமி நீக்கப்பட்ட தரமான குஞ்சுகள் மட்டுமே நம்முடைய வளர்ப்பு குளத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாற்றங்கால் என்பது 25 நாள் முதல் 35 நாட்கள் வரை நாற்றங்காலில் குஞ்சுகள் வளர்க்கப்படுகின்றன. இந்த 30 நாட்களில் இந்த குஞ்சுகள் கிட்டத்தட்ட 0.8 கிராமிலிருந்து 1 கிராம் வரை வளர்ந்து இளம் இறால்களாக, ஜோனைல் ஷ்ரிம்ப்னு சொல்லுவோம், இளம் இறால்களாக உருமாறி இருக்கும். அவைகளை வளர்ப்பு குளங்களுக்கு 1 லிட்டர் நீரில் எத்தனை குஞ்சுகள் இருக்கின்றனவோ அவற்றை எண்ணி அதை எடையாக வைத்து 1 லிட்டருக்கு இவ்வளவு குஞ்சுகள் அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டு வளர்ப்பு குளங்களுக்கு ஒரு குளத்தில் எவ்வளவு நாம் இருப்பு செய்கிறோம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணலாம். சீரிய முறையில் நாம் நர்சரி நாற்றங்கால் வளர்ப்பை, குஞ்சு வளர்ப்பை மேற்கொள்ளும் பொழுது இதனுடைய பிழைப்புத்திறன், குஞ்சுகளினுடைய பிழைப்புத்திறன் நாற்றங்காலில்
கிட்டத்தட்ட 80லிருந்து 85% வரை இருக்கும். தவிர இந்த நாற்றங்காலிலிருந்து வளர்ப்பு குளங்களுக்கு மாற்றப்பட்ட குஞ்சுகள் வளர்ப்பு குளங்களில் அடுத்த ஒரு மாதத்திற்குள் அவை காம்பன்சேட்டரி குரோத்னு சொல்லுவோம், அல்லது ஈடு செய்யும் வளர்ச்சி. இப்போ நம்ம இறால் குஞ்சு வளர்ப்பில் நாம் அவங்கள நிறையா குஞ்சுகளை ஒரு குறுகிய பரப்பளவில் வளர்க்கும் பொழுது அதை நாம் ஸ்டண்ட் பண்ணுறோன்னு சொல்லுவோம். நம்ம அதை ஒரு வளர்த்திக்கான ஒரு பரப்பை நாம் குறைந்த பரப்பில் வளர்க்கும் பொழுது வளர்த்து வந்த இந்த இறால் குஞ்சுகள் பிறகு வளர்ப்பு குளங்களில் விடும் பொழுது அவை இழந்த வளர்ச்சியை அங்கே வெகு விரைவில் அவர்கள் அந்த இறால்கள் எட்டி விடுகின்றன. அதாவது 30 நாட்கள் நாற்றங்காலில் வளர்க்கப்பட்ட குஞ்சு 1 கிராம் என்ற அளவில் வளர்ப்பு குளத்திற்கு விடும் பொழுது அடுத்த 30 நாட்களில், அதாவது 60வது நாள் என்னைக்கு நம்ம நாற்றங்காலில் குஞ்சுகள் இருப்பு செய்கிறோமோ அதிலிருந்து 60வது நாளில் அது ஒரு 10 கிராமிலிருந்து 12 கிராம் வரைக்கும் வளர்ந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு இடையில நம்ம விவசாயிகள் இந்த சமயத்தில் ஒரு பார்சியல் ஹார்வெஸ்டாக கூட பண்ணி அவங்களுடைய சந்தைகள் அவங்க விற்கும் பொழுது அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு பகுதி அறுவடை பார்சியல் ஹார்வெஸ்ட்டுங்கிறதுல இந்த 10 கிராம்லேயோ 12 கிராம்லேயோ அவங்க ஒரு 20% அல்ல 25% இறால்களை பிடித்து இறால்களை அறுவடை செய்து விற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு மேற்கொண்டு இறால் வளர்ப்புக்கு தேவையான செலவுகளையும் இடுபொருள்களுக்கு தேவையான செலவுகளையும் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். மீதம் உள்ள இறால்களை அவர்கள் அதிக ஒரு சைஸ் வளர்ச்சி அளவுக்கு வளர்க்கும் பொழுது அவர்கள் நல்ல ஒரு சந்தை விலையை பெற முடியும். நம்ம விவசாயிகள் எப்போவுமே 20 கிராம் வளர்ச்சி அந்த லெவலில் தான் சந்தை அளவாக வைத்திருக்கிறோம். எல்லாருமே அந்த அளவிலேயே விவசாயிகள் இறால்களை அறுவடை செய்து ஒரே சமயத்தில் சந்தைப்படுத்தும் பொழுது அந்த ஒரு அளவிற்கான விலை விவசாயிகளுக்கு அந்த எல்லாரும் ஒரே சமயத்தில் நம்ம சந்தையில் இறால்களை கொண்டு போகும் பொழுது அதற்கான சரியான விலை கிடைப்பதில்லை. இதையே நீங்கள் ஒரு இந்த மாதிரி முறையில் ஒரு பகுதி அறுவடை செய்து ஒரு 10-12 கிராம் என்ற அளவில் நீங்கள் சந்தைக்கு கொண்டு போகும் பொழுது அதற்கும் ஒரு நல்ல விலை கிடைக்கிறது. மீதமுள்ள இறால்களை நீங்கள் ஒரு 30 கிராம் 32 கிராம் என்ற அளவுக்கு 120 நாட்களில் அவை நர்சரியில் இறால் நாற்றங்காலில் வளர்க்கப்பட்ட இறால்கள் 120 நாட்களில் 30-32 கிராம் வரை வளரக்கூடும். அப்பொழுது அது உங்களுக்கு ஒரு பிரீமியம் சந்தை விலை அப்படிங்கிற ஒரு விலை அதற்கு கிடைக்கும். இந்த நாற்றங்கால் நம்ம பயன்படுத்துறது மூலமாக வளர்ப்பு குளங்களுக்கு தேவையான தரமான குஞ்சுகள் முதலாவதாக, இரண்டாவதாக சந்தையினுடைய தன்மையை அறிந்து சந்தைப்படுத்துதலுக்கேற்ப சந்தையினுடைய விலைக்கேற்ப விவசாயிகள் தங்களுடைய பிளானிங், தங்களுடைய திட்டம், தன்னுடைய வளர்ப்பு திட்டத்தை மேற்கொள்ள முடியும். அதற்கு இந்த இறால் குஞ்சு வளர்ப்பு மிகவும் ஏதுவாக இருக்கிறது. மேலும் இந்த இறால் குஞ்சு வளர்ப்பிலிருந்து நம்ம வளர்ப்பு குளங்களுக்கு வரக்கூடிய இந்த குஞ்சுகள் கிட்டத்தட்ட 90 நாட்களில் 20 கிராம் என்ற அளவுக்கு வருகின்றன. நேரடியாக நாம் குளங்களில் இறால்கள் குஞ்சுகளை விட்டு வளர்க்கும் பொழுது அவை 110லிருந்து 120 நாட்கள் பிடிக்கின்றன இந்த 20 கிராம் 21 கிராம் வர்றதுக்கு. ஆனால் இதே நர்சரியில் நம்ம இந்த நாற்றங்காலில் ஒரு மாதம் வச்சிருந்து ஸ்டண்ட் பண்ணி நாம் வளர்ப்பு குளங்களுக்கு கொண்டு போகக்கூடிய இறால் குஞ்சுகள் 90 நாளில் உங்களுக்கு 20 கிராம் வந்துடும், 120 நாளில் 30 கிராம் வந்துடும். அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு 10 கிராம் இடைவெளி. அந்த 10 கிராமுங்கிறது நமக்கு நம்ம இறால் விவசாயிகளுக்கு தெரியும் ஒரு கவுண்ட்டுங்கிறது. கவுண்ட்டுனா ஒரு கிலோவுக்கு எத்தனை இறால்கள்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது 20 கிராம் நமக்கு இறால்களுக்கான விலை 300 ரூபாய் என்றால் 26, 27, 28 அது மாதிரி 30 கிராம் அன்ற அளவுக்கு விலை 100 ரூபாய் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. ஆக நம்ம இந்த இறால் குஞ்சு வளர்ப்பை பண்ணை அளவில் இறால் வளர்ப்பினுடைய ஒரு அங்கமாக நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது விவசாயிகளுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கிறது. அதே போல் 90 நாட்களில் ஒரு வளர்ப்பு என்பதே நிறைவுற்றுடுகிறது. அதனால் விவசாயிகள் வருடத்திற்கு 2 வளர்ப்பு என்ற முறையிலிருந்து 3 வளர்ப்புகள் வரை செய்ய முடியும். அப்பொழுது ஒரு விவசாயி ஒரு ஹெக்டருக்கு 20 டன்கள் உற்பத்தி செய்கிறார் என்றால் இந்த முறையில் வரும்பொழுது அவர் கிட்டத்தட்ட ஒரு 30% தன்னுடைய உற்பத்தியை கூட்ட முடியும். ஆக பண்ணை அளவில் இறால் குஞ்சு வளர்ப்பை மேற்கொள்வதன் மூலமாக ஏற்கனவே நம் முதலில் சொன்ன அபாயங்களான இறால் நோய் தாக்குதல்கள், நல்ல விலை, நிகர லாபம் மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப பண்ணை திட்டத்தை விவசாயிகள் மாற்றியமைத்துக் கொள்வதற்கு இந்த பண்ணை குஞ்சு வளர்ப்பு மிகவும் ஒரு
இன்றியமையாத உத்தியாகும். எனவே விவசாயிகள் பண்ணை அளவில் குஞ்சு வளர்ப்பை மேற்கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது சார்ந்த ஏதேனும் சந்தேகங்களோ விளக்கங்களோ தங்களுக்கு தேவைப்படுமாயின் மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தை அணுகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன மருதாணி, பண்ணை முறையில் இறால் குஞ்சு வளர்ப்பு மேலாண்மை பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி முனைவர் எம் குமரன் அவங்க சொன்ன விவரங்கள் உனக்கு புரிஞ்சுதா? ரொம்ப தெளிவா புரிஞ்சது மல்லி. இது முன்னமே தெரிஞ்சிருந்தா என்னோட இறால் பண்ணைய தொடர்ந்து நடத்திருப்பேன். இப்பவும் எதுவும் கடந்து போகல. இனிமே முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சரி மல்லி, இப்பவே போய் அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுறேன். பத்தியா, இந்த மூட்டைய வீடு வரைக்கும் கொண்டு போக உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப காரியம் ஆன உடனே விட்டுட்டு போறல நீ. அடடா, ஒரு வேகத்துல மறந்துட்ட மல்லி. வா புள்ள, தூக்கிட்டு போவோம். நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி. வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கேளு தம்பி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி, உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி. கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. வேளாண் திட்டங்கள். ராஷ்டிரிய கோகுல் மிஷன் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் உணவிலும் பால் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். அனைத்து வயதினரும் தினமும் பால் அல்லது பால் பொருட்களை உட்கொள்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நபரும் தரமான பாலை பெறுவது மிகவும் முக்கியமானதாகும். இதனை கருத்தில் கொண்டே ராஷ்டிரிய கோகுல் மிஷன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தேசிய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் பால் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் இந்தியாவின் கால்நடை இனங்களை வளர்த்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது மேம்பட்ட ஊட்டச்சத்து, பண்ணை மேலாண்மை, அறிவியல் முறையில் மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி திறன் மற்றும் பால் உற்பத்தியை உறுதி செய்கிறது. இந்த திட்டமானது ஷாஹிவால், கீர், சிந்தி உள்ளிட்ட உயர் உள்நாட்டு இனங்களின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துகிறது. இதற்காக அதிக மரபணு தகுதி கொண்ட நோயற்ற காளைகள் இனப்பெருக்க நோக்கத்திற்காக விநியோகிக்கப்படுகிறது. மேலும் நவீன பண்ணை மேலாண்மை நடைமுறைகளை மேம்படுத்துதல் மற்றும் பொதுவான வள மேலாண்மையை ஊக்குவித்தல் போன்ற செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பால் உற்பத்தி அதிகரிக்க வழிவகை செய்யப்படுகிறது. ராஷ்டிரிய கோகுல் மிஷன்
ஒருங்கிணைந்த கால்நடை மேம்பாட்டு மையங்கள் அல்லது கோகுல கிராமங்களை நிறுவுவதில் கவனம் செலுத்துகிறது. நகர்ப்புற கால்நடைகளை வளர்க்க இந்த மையங்கள் பூர்வீக இனப்பெருக்க பகுதிகளிலும் பெருநகரங்களுக்கு அருகிலும் நிறுவப்படுகின்றன. மேலும் இதன் மூலம் கரிம உரம் தயாரித்தல், சிறுநீர் வடிகட்டுதல், சாண எரிவாயு உருவாக்கம், A2 பால் விநியோகம் போன்ற செயல்பாடுகளும் நடைபெறுகின்றன. கோகுல கிராமங்கள் இனப்பெருக்க தொழிலில் விவசாயிகளுக்கு அதிக மரபணு இனப்பெருக்க இருப்பை வழங்கி வருகின்றன. இந்த மேம்பாட்டு மையங்களில் பால் கறக்காத மற்றும் பால் கறக்கும் மாடுகள் 40:60 என்ற விகிதத்தில் பராமரிக்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாது இந்த மையங்களில் விலங்குகளின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தீவன உற்பத்தியும் செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் இந்திய கறவை மாட்டு இனங்கள் பாதுகாக்கப்படுவதோடு பால் உற்பத்தி திறனும் மேம்படுகிறது. மேலும் பால் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றிற்கான உள்கட்டமைப்பும் மேம்படுத்தப்படுகிறது. நாட்டில் 70% அதிகமான கால்நடைகள் பெண்களால் வளர்க்கப்படுவதால் பெண்கள் பெரும் பயனை அடைகின்றனர். கால்நடை மேம்பாட்டு வாரியங்கள் வழியாக மாநில செயல்படுத்தும் நிறுவனம் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. உள்நாட்டு கால்நடை மேம்பாட்டில் பங்கு வகிக்கும் அனைத்து நிறுவனங்களும் இந்த திட்ட நன்மைகளை பெறலாம். மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை மாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை வெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் கோப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை மாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. நன்மைதனை நாடி வரவேற்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை மாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை வெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் கோப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை மாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. மாட்டினாலே வந்த பலன் கொஞ்சமா? அவை மிகுந்திருந்தால் நாட்டில் என்ன பஞ்சமா? மாட்டினாலே வந்த பலன் கொஞ்சமா? அவை மிகுந்திருந்தால் நாட்டில் என்ன பஞ்சமா? கூட்டல்
கூடுதலாக கூட்டுகின்ற கால்நடையே எந்த குறையில்லாமல் தொடர்ந்து வரும் நன்மையே. ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம். ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டத்தின் கீழ் யூரியாவை தவிர்த்து பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்களுக்கு மானியம் அளிக்கப்படுகிறது. இவற்றில் உள்ள ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கு ஒருமுறை மானியமானது நிர்ணயிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டத்தின் தொடர்ச்சி சட்டப்பூர்வ செயல்பாடு மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் விவசாயிகளுக்கு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் உள்ள உரங்கள் துறையால் இந்த திட்டம் நிர்வகிக்கப்படுகிறது. இந்தியாவில் யூரியா மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட சீரான விற்பனை விலையில் விற்கப்படுகிறது. இதை பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் சார்ந்த உரங்களுக்கும் விரிவுபடுத்தும் நோக்கில் ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் சார்ந்த உரங்களின் விலையை நியாயமான அளவில் நிர்ணயிக்க அனுமதிக்கின்றது. அதிகபட்ச நுகர்வு விலையை நிர்ணயிக்க பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்களின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விலை, நாட்டின் இருப்பு நிலை மற்றும் நாணய மாற்று விகிதம் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சட்டப்பூர்வ கட்டுப்பாட்டு விலையில் விவசாயிகளின் வசம் போதுமான அளவு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரம் இருப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதனால் விவசாய வளர்ச்சி நீடித்து மண்ணில் சீரான ஊட்டச்சத்து இருப்பு உறுதி செய்யப்படுகிறது. உரங்களின் சீரான பயன்பாட்டை உறுதி செய்தல், விவசாய உற்பத்தியை மேம்படுத்துதல், உள்நாட்டு உரத்தொழிலின் வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் மானியத்தின் சுமையை குறைத்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் குறிக்கோள்கள் ஆகும். ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் மண்ணின் சமச்சீர் உரமிடுதலை ஊக்குவிக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது விவசாய உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுக்கும். அதன் விளைவாக விவசாயிகளுக்கு சிறந்த வருமானமும் கிடைக்கும். இந்த திட்டமானது DAP, MAP, அமோனியம் சல்பேட் மற்றும் 15 கலவை உரங்கள் போன்ற 22 முறைப்படுத்தப்படாத உரங்களை உள்ளடக்கியது. விவசாயிகள் இந்த உரங்களை மானிய விலையில் பெறுகின்றனர். உரக்கட்டுப்பாட்டு ஆணையின்படி போரான் மற்றும் துத்தநாகம் போன்ற 2ஆம் நிலை நுண்ணூட்டச்சத்துகளால் செறிவூட்டப்பட்ட உரங்களுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்படுகிறது. 2024இல் மேலும் 3 உரங்களை இந்த திட்டத்தில் அரசு இணைத்துள்ளது. மேலும் யூரியாவையும் இந்த திட்டத்தில் இணைக்க ஆலோசித்து வருகிறது. உரங்களின் நிலையான மற்றும் சீரான பயன்பாடு, மாற்று உரங்களை ஏற்றுக்கொள்வது, இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல் மற்றும் மண்வள பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்ற இலக்குகளுக்கு இந்த திட்டம் உறுதுணையாய் அமைகிறது. மேலும் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு உருவாக்கம், ஊட்டமளிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பிரதமரின் திட்டத்தை, அதாவது PM பிரணாம் திட்டத்தை ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் செயல்படுத்தி உள்ளது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.